செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம நாளைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலாம் எந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி எந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், OAI டேட்டா அனாலிசிஸ் இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் OAI டேட்டா வித் இண்டிசஸ் ரேஞ்சஸோட உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி அதை பயன்படுத்திக்கோங்க. வாங்க டாபிக் போகலாம். ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் நிஃப்டிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி மேஜர் லெவல்ஸ் என்னென்னன்றதை பார்த்துருவோம். ஸோ இப்போ நிஃப்டி இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 21,658. ஸோ 21,677ன்றது ஒரு நியரர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம 21,759 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஒலட்டேலாக சைட்வைஸ் போகக்கூடிய ரேஞ்சாக தான் இருக்குது இந்த இடம். ஸோ அதே மாதிரி ஒருவேளை டவுன் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 21,593. அதை பிரேக் பண்ணி டவுன் வந்தாங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,500. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிருக்கு நல்லா. ஸோ இப்போது இங்கேயும் ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வரும்போது ஒரு சப்போர்ட் எடுத்து அகைன் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ ஃபிபனாக்கி வச்சு எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அது ரிஜெக்ட் ஆகிருக்கிற இடம் இங்கேருந்து வந்த டவுன் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு 50% தான் நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இது நம்ம ஃபிபனாக்கி லெவலில் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு 21,700க்கு மேலே அவங்க சஸ்டெயின் பண்ணால் மட்டுமே நம்ம அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த 21,700 இந்த ரேஞ்சிலேருந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதுதான் நாளைக்கு நிஃப்டியோட மேஜர் லெவல்ஸ். நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்ப்போம். நாளைக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 21,809லேருந்து 21,507 இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 21,716க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்மளுடைய ஹை 21,809 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா 21,777. ஸோ 21,777லேருந்து 21,809 அப்படின்றது நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். இங்கே ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹை பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நம்மளோட ஹையவும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறது 21,885. அதையும் கடக்கும்போது நம்ம மேக்ஸிமம் ஹையை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,960. ஒருவேளை நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க, அதாவது 21,809லேருந்து 21,716. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம இங்கே ரிஜெக்ட் ஆகும்போது இமீடியட்டாக நம்ம புட் சைடுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். அதாவது கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுறாங்கன்னா புட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்து வந்த டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா 21,809 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி 21,716க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா புட் சைடில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, நாளைக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னா 21,600க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்மளோட லோ வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய லோ என்ன 21,507 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் மேஜர் சப்போர்ட்டாக நம்ம பார்க்குறது 21,530
29.82. ஸோ 540 21,540லேருந்து 21,507 அப்படின்றது நாளைக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகிறாங்கன்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோ பிரேக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம லோவையும் பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா அந்த ஃபாலை எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 21,432. ஸோ அதையும் கடக்கும் பட்சத்தில் மேக்ஸி லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,356. ஓகே, ஒருவேளை கேப் டவுனில் 21,600லேருந்து 21,507. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும்போது இமீடியட்டாக கால் சைடுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கே ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா இங்கேருந்து வந்த அப்பர் சைட் மூவ்மெண்ட்டை ஈஸியாக வந்து ரெக்கவரி பண்ணி ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் 21,687 21,601க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,507க்கு கீழே வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 21,716க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கும். அதே மாதிரி 21,600க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்கு மிடில் இருக்கும்போது நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு ஒலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே, ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஓகே, நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 21,650. ஸோ 21,650 ஒரு நல்ல ஃபைட்டிங் லெவலாக இருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 700 750 800 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்ட் ஆகிருக்காங்க. சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 600 550 500 ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு ரேஞ்சுன்னு பார்க்குறது 21,600லேருந்து 21,700. ஸோ இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஓவரால் ஓஐ நம்ம பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு ஈக்குவலாக தான் பில்ட் ஆகிருக்காங்க கால் புட்டில். சேஞ்ச் இன் ஓஐ பார்த்துருவோம். ஸோ சேஞ்ச் இன் ஓஐ பார்த்தோம் அப்படின்னா 21,680 நம்மளுக்கு ஒரு புட் சைடில் ஓஐ அதிகமாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி 700. ஸோ ஈவனாக தான் ரெண்டு சைட்லேயும் பில்ட் ஆகிருக்கிறாங்க. கொஞ்சம் லிட்ரலி கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு புட் சைடில் இன்றைக்கி ஓஐ அதிகமாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு நல்ல ரேஞ்ச் மோடில் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ ஒரு ரேஞ்ச் பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம ஒரு அப் ஆர் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓஐ ரெண்டு சைட்லையும் எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நாளைக்கு நம்ம நிஃப்டியை ப்ரிடிக்ட் பண்ணலாம். வாங்க பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்க்குறோம். பேங்க் நிஃப்டி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டு. ஸோ இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது 48,195. ஸோ 196 க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ ஒரு நியரர் சப்போர்ட் லெவலுக்கு மேலே பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணி தான் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 48,166 நம்மளுக்கு இங்கேருந்து அப்சைடு நம்ம நெக்ஸ்ட்டில் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறது 48,410. ஸோ இங்கே நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம் ஒரு சப்போர்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இந்த இடம் தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுருக்கோம். ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 48,636. இன்கேஸ் ஒரு கேப் டவுனில் வந்து நம்மளுக்கு ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வருது அப்படின்னா சப்போர்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்தோன்னா 47,936. ஸோ அந்த இதையும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா 47,659. ஸோ இந்த லெவலில் ஒரு சைட்வேஸ் போகக்கூடிய பாசிபிள் இருக்கும் இது பிரேக் ஆனிச்சு அப்படின்னா. ஓகே, இப்போது ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஹை இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஹையிலேருந்து அப்படியே மார்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளியராக இப்போது ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் நம்மளுக்கு பிரேக் பண்ணி மேலே போக முடியாமல் க்ளோஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அகைன் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஸோ ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 61.8 கோல்டன் ரேஷியோ லெவலில் பிரேக் பண்ண முடியாமல் தான் இங்கே இருக்காங்க. ஸோ இது ஒரு ரிவர்சல் பாயிண்ட். இதுக்கு மேலே அவங்க சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவலா ஃபிபனாக்கிலையும் நம்மளுக்கு கோல்டன் ரேஷியோ லெவலில் இருக்குது. அகைன் அதே இடத்துல நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே வந்து சஸ்டெயின் பண்ணணும். சஸ்டெயின் பண்ணி இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து போகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு பையிங் மேலே போகிற அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் டவுன் அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி டவுன் வராங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே, பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான ரேஞ்சஸை பார்த்துருவோம்.
ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நாளையோட லெவல் நம்ம பார்க்குறது 48,532 ஹைலேருந்து லோ 47,859. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 48,324க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப் டு அந்த ரேலி நம்மளோட ஹை அதாவது 48,532 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்க்குறது 48,460. ஸோ 48,460லேருந்து 48,532 நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இங்கே ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹை பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளோட ஹையவும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறது 48,700. அதையும் கடக்கும் பட்சத்தில் நம்ம மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 48,868. ஓகேவா? இன்கேஸ் நாளைக்கு ஒரு வேளை ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க, அதாவது 48,532லேருந்து 48,324 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாக புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கேருந்து வரக்கூடிய டவுன் ஆனது இங்கே சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஈஸியாக ரெக்கவரி பண்ணி ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு பையிங் ரேட் ப்ரெஷர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல அப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க இந்த ரேஞ்சில்னா நம்ம என்ன பண்ணணும்? 48,532 பிரேக் பண்ணி, அதாவது நம்மளுடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி 48,324 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். ஸோ அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேப் அப்பில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நம்ம இந்த ரேஞ்சோட பிரேக்கில் என்ட்ரியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னா 48,067 இந்த ரேஞ்சுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த டவுன் சைடு ஃபால் நம்மளுடைய லோ 47,859 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் நம்ம பார்க்குறது 47,931. ஸோ 47,931லேருந்து 47,859 நாளைக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகிறாங்கன்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோ பிரேக் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நம்மளோட ப்ரோவையும் பிரேக் பண்ணி கீழே வரும் பட்சத்தில் நம்ம அந்த ஃபாலை எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 47,691. ஸோ அது வந்து மைனர் சப்போர்ட். ஸோ அதையும் பிரேக் பண்ணி கீழே வரும் பட்சத்தில் நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 47,523. ஒரு வேளை நாளைக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 48,067லேருந்து 47,859 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும்போது காலுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது 48,067 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு. ஸோ அப்படி சஸ்டெயின் பண்ணும்போது நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 47,859 பிரேக் பண்ணி கீழே வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது. ஸோ நம்ம நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 48,324க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே 48,067க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகும்போது நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதாவது சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓஐ பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 48,200 இது இருக்குது. இதோ 48,200ன்றது ஒரு நல்ல ஃபைட்டிங் ஜோனாக இருக்குது. அதே மாதிரி 48,300 48,400 48,500 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. சப்போர்ட்டுன்னு பார்த்தோன்னா 48,100 48,000 47,900 ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 48,500 அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மெல்ல மெல்ல மேலே ஏறி 49,000 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 48,000. ஸோ அது பிரேக் பண்ணுச்சுன்னா 47,800 இங்கே நியராகவே ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுக்கு அடுத்த ஃபைன் சப்போர்ட்னா 47,500. ஸோ இங்கே ஓவரால் ஓஐ பார்த்தோன்னாலும் நம்மளுக்கு ஈக்குவலாக பில்ட் ஆகிருக்காங்க. பட் காலை விட கொஞ்சம் லிட்ரலி அதிகமாக நம்மளுக்கு புட் சைடில் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஓகே, சேஞ்ச் இன் ஓஐ பார்த்துருவோம். ஸோ சேஞ்ச் இன் ஓஐ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புட் சைடில் 48,000 நல்ல ஒரு ஃபைன் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி 48,100 48,200 ஈக்குவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக நம்மளுக்கு பார்க்கும்போது ஓவரால் சேஞ்ச் இன் ஓஐயில் நம்மளுக்கு காலை விட இன்றைக்கி புட்டில் அதிகமாக டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ
நாளைக்கு கால் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது 21,516. ஸோ நியரர் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோன்னா 21,558. ஸோ அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 21,627 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 558ன்றது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சாக ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ அதே இடத்துல தான் இப்போது ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் வந்துருக்குது. அந்த கேண்டில் க்ளோஸும் ஆகிருக்குது 1 ஹவரில். ஸோ அதேமாதிரி நியரர் சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,427. அது பிரேக் பண்ணும் பட்சத்தில் 21,365. ஸோ இது வந்து ஒரு ரேஞ்சாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல சைட்வேஸ் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு கிளியராகவே தெரியுது. ஸோ இதை பிரேக் பண்ணாலும் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி ரிட்டன் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இதில் ஒரு ரேஞ்ச் மோனில் போகக்கூடிய பாசிபிள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி ஃபின் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபிபனாக்கி லெவலையும் பார்த்தோம் அப்படின்னா கோல்டன் ரேஷியோ லெவலையும் ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி தான் மேலே நம்மளுக்கு சஸ்டெயின் ஆகிருக்காங்க. ஸோ நாளைக்கு இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஃபர்தராக ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் ஃபின் நிஃப்டி ஒருத்தரையும் போகணும் அப்படின்னா 21,627க்கு மேலே சஸ்டெயின் பண்ணணும். ஓகே, நாளைக்கு ஃபின் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 21,666லேருந்து லோ 21,366. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபின் நிஃப்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 21,574 அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணும்போது நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ரேலி நம்மளுடைய ஹை வரைக்கும், அதாவது 21,666 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்க்குறது 21,634. ஸோ 21,634லேருந்து 21,666ன்றது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் நாளைக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகும் பட்சத்தில் நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா 21,666 பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி மேலே அப்சைட் மூவ்மெண்ட் போகும்போது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்குறது 21,742. ஸோ அதையும் கடக்கும் பட்சத்தில் நம்ம மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,816. ஒரு வேளை கேப் அப்பில் 21,666லேருந்து 21,573 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகும்போது இமீடியட்டாக நம்ம புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இங்கே வந்து சப்போர்ட் எடுத்தாங்கன்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆக அப்படின்னா 21,666க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே 21,574க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது இந்த ரேஞ்சோட பிரேக்கில் நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னா 21,459க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ஃபால் அப் டு 21,366 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது நம்மளுடைய லோ வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,398 21,398லேருந்து 21,366 அப்படின்றது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும் ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரையில். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகிறாங்கன்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோ பிரேக் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நம்மளோட லோவையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டு நம்ம பார்க்குறது 21,291. ஸோ அதையும் பிரேக் பண்ணி கீழே வரும்போது நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,216. ஒருவேளை கேப் டவுனில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க, அதாவது 21,459லேருந்து 21,366 இந்த ரேஞ்சுக்கு இன் பிட்வீன் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கும்போது இமீடியட்டாக நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம 21,459க்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,366க்கு கீழே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக நாளைக்கு ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,574க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பையிங் ப்ரெஷரோட. அதே மாதிரி 21,459க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வொலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபின் நிஃப்டியோட ஓஐ பார்த்தோம் அப்படின்னா 21,500. ஸோ 21,500ன்றதை
ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி 550லேயும் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோன்னா 21,600, 650, 700. சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,450, 400, 380லாம் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இதில் ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,400லேருந்து 21,600க்குள்ளே ஒரு ரேஞ்சில் நம்மளுக்கு FinNifty இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு அப் ஆர் டவுன்னு ஒரு மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சேஞ்ச் இன் ஓஐ பார்த்துருவோம். ஸோ இங்கே சேஞ்ச் இன் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி மாதிரியே புட் சைடில் இன்றைக்கி ஓஐ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா பில்ட் ஆகிருக்கிறாங்க. காலை விட புட்டில் வந்து இரட்டிப்பு மடங்கு அதிகமாகவே பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ FinNiftyயும் பொறுத்தவரையில் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு ரேஞ்ச் மூவ் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும். அதே மாதிரி நாளைக்கு FinNiftyயை கால் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு அனலைஸ் பண்ணலாம். ஓகே, எந்தெந்த இண்டிசஸில் எப்படி மூவ்மெண்ட் இருக்கும், எந்த சைடு ஒரு பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற நம்மளோட ப்ரெடிக்ஷனை பார்த்துருவோம். நம்மளோட ப்ரெடிக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியில் நம்மளுக்கு வந்திருக்க ரேஞ்சு 21,500லேருந்து 21,900. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வொலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. பிரேக் பார்த்தோன்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ரெண்டு சைட்லேயுமே வந்து பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க மாதிரி தான் வந்திருக்குது. ஸோ பிரேக் ஆனிச்சு அப்படின்னா அந்த பிரேக்லேயும் ஒரு நல்ல வொலட்டைல் மூவ்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தோன்னா நேற்றோட ஹையை பார்ஷியலாக பிரேக் பண்ணி நேற்றோட ரேஞ்சிலே க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு நாளைக்கு பிரேக் எந்த சைடுனா அப்பர் சைடில் பாசிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. ட்ரெண்டும் அப் சைடு. ஸோ பிரேக் அவுட் வந்து மே ஹேப்பன் சொல்லி தான் வந்திருக்கு, கிளியராக இல்லை. ஸோ ஆனால் பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல வொலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 21,658. ஸோ க்ளோஸ் வச்சுருக்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா மிட்டு தான். ஸோ நான் ஒரு பாசிட்டிவில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 21,900 அப்படின்ற ரேஞ்சை நம்ம பார்த்துக்கணும். ஸோ 21,900க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகலாம். அதே இந்த 21,900க்கு கீழே ரிஜெக்ட் ஆகி வராங்க அப்படின்னா நம்ம இந்த 400 பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணலாம். 21,500 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இன்னையோட க்ளோஸை பிரேக் பண்ணும் பட்சத்தில். அதேமாதிரி ஒரு சின்ன நெகட்டிவில் ஓப்பன் ஆகிறாங்கன்னா 21,500 வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி க்ளோஸுக்கு மிட்டில் தான் இருக்குது நம்மளுக்கு இன்னையோட க்ளோஸ் நாளையோட ரேஞ்சில். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். 48,000லேருந்து 48,500. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஒரு ஸ்லோ மூவ் தான் இருக்கணும் வந்திருக்கு. பிரேக்கு நம்மளுக்கு ரெண்டு சைடுமே கிளியராக இல்லை. ஸோ அப்படி பிரேக் ஆனாலும் ஒரு வீக்கான பிரேக்காக இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும். அதாவது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டோ இல்லைனா பிரேக்குக்கு அப்புறம் ஒரு நல்ல கன்சல்டேஷன் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நேற்றோட ஹையை பிரேக் பண்ணி தான் நல்லா ஒரு மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு நாளையோட பிரேக்கிங் கண்டிஷனும் அப்பர் சைடில் தான் இருக்குது. ட்ரெண்டும் வந்து பாசிட்டிவாக நம்மளுக்கு அப் சைடில் தான் இருக்குது. ரேலியும் நல்ல ஒரு ரேலி போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 48,196. ஸோ 48,200 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மிட் ரேஞ்ச் நம்மளுக்கு நாளையோட மிட் ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஒரு சின்னதாக பாசிட்டிவில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 48,500 அதில் ரிஜெக்ட் ஆகும் பட்சத்தில் நம்மளோட டவுன் சைட் மூவ்மெண்ட் அதாவது 48,000க்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஸ்லோவாக இருக்கக்கூடிய இங்கே இன்னையோட க்ளோஸில் ஒரு சப்போர்ட் எடுத்து அகைன் அந்த சைடில் ஒரு ரேஞ்ச் மூவ்மெண்ட் ஆகி அப்பர் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஸோ ஓவராலாக 48,500 பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். FinNifty பார்த்தோம் அப்படின்னா 21,400லேருந்து 21,700. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வொலட்டைல் மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அப் சைடில் பிரேக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் தான் வந்திருக்கு. ஆனால் பிரேக் வந்து வீக்கான பிரேக். நம்ம பேங்க் நிஃப்டிக்கு சொன்ன மாதிரி ஒரு ஃபால்ஸ் பிரேக்கோ இல்லை பிரேக்குக்கு அப்புறம் ஒரு நல்ல கன்சல்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா நேற்றோட ஹையை பிரேக் பண்ணி தான் மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. அப் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள் எல்லாமே கிளியராக அப் சைடு. ஸோ இந்த கண்டிஷன் படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மூணுத்துலேயுமே வந்திருக்கிறது கிளியரான அப் சைடில். FinNifty அண்டு நிஃப்டி 50லையும் நம்மளுக்கு அப் சைடில் பிரேக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது ரெண்டும் ஈவனாக பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு நிஃப்டியோட நாளைக்கு எக்ஸ்பைரி இல்லை இல்லையா. ஸோ அதனால் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி மூவ் ஆகுறாங்க அப்படின்னா 48,500. ஸோ 48,500 பிரேக் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டிலையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் FinNiftyக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி என்னோட ப்ரிடிக்ஷனில் எந்தெந்த இண்டிசஸில் எப்படி மூவ்மெண்ட் இருக்கலாம், எந்த சைடு ஒரு பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்.
மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸுக்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவ்ல மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவ்ல உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.